ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதாக தெரிவித்து இந்திய கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்டு அதனை முறைகேடாக பயன்படுத்தி நம்பிக்கையை சீர்குலைத்ததாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த பிரதிவாதி நாமல் ராஜபக்ஷ மன்றில் ஆஜரானார். இதன்போதே எதிர்வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி இவ்வழக்கை மீள விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக நீதிமன்றம் அறிவித்தது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகேவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சந்தேக நபர் கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி ஜாயத்துங்க முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டார். அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றில் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. 2013ஆம் ஆண்டு பெயர் குறிப்பிடாத ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கமைய இவ்விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் திருமதி சுலோச்சனா ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தின் மணலை சுத்தப்படுத்தி துறைமுகத்தை மேம்படுத்தும் வேலை திட்டத்தை கொரிய நிறுவனத்திடம் வழங்கும் நிகழ்வு அப்போதைய கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் பரிந்துரைக்கமைய முன்னெடுக்கப்பட்டது. அங்கிருந்து மணலை சந்தைக்கு விற்பனை செய்யும் செயற்பாட்டின் போது கூட்டுத்தாபனத்திற்கு 262 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சுட்டிக்காட்டியது.